ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இந்த வீடியோல 4 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் பத்தி பார்க்க போறோம். முதல்ல இந்தியா ராக்கெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு படையணியை உருவாக்குறாங்க. இந்த ராக்கெட் ஃபோர்ஸ் படையணியின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ரெண்டாவதா, இந்திய பெருங்கடல் பகுதியில சீனாவின் ஆதிக்கம் எப்படி சமீபத்துல வளர்ந்து வருது, இதை எதிர்கொள்வதற்காக இந்தியா என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அடுத்ததா, சீனா பூட்டான் எல்லையில எந்த மாதிரியான பிரச்சனை நடந்து வருது அப்படிங்கறத பார்க்கலாம். இறுதியா, இந்திய ராணுவம் T-72 டேங்க்ஸ்ல செய்ய போற மாடிஃபிகேஷன் பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியா எதிர்காலத்துல இந்திய ராணுவத்தின் செயல்திறனை அதிகரிப்பதற்காக ராக்கெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு படையணியை உருவாக்க போறாங்க. மிசைல்களை மட்டுமே பயன்படுத்தி எதிரிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக உருவாக்கப்பட உள்ள ஒரு படையணி தான் இந்த ராக்கெட் ஃபோர்ஸ் படையணி. இந்தியா சமீபத்துல பிரலை டாக்டிக்கல் மிசைல் அப்படிங்கிற ஒரு அதிநவீன புதிய மிசைல உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த மிசைல் பிரத்யேகமா ராக்கெட் ஃபோர்ஸ் படையணியில பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாலிஸ்டிக் மிசைல். சமீபத்துல கூட இந்தியா 120 பிரலை மிசைல வாங்குவதற்கான ஆர்டரை பிளேஸ் பண்ணிருக்காங்க. இந்த மிசைல் சீனா இந்திய எல்லையில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. இந்த ராக்கெட் ஃபோர்ஸ் படையணியை உருவாக்குவதற்கு டிஃபென்ஸ் அக்யூசேஷன் கவுன்சிலின் ஒப்புதல் அவசியம். இந்த டிஃபென்ஸ் அக்யூசேஷன் கவுன்சில் தான் இந்தியாவுல ராணுவம் தொடர்பான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் அத்தாரிட்டி. சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டிஃபென்ஸ் அக்யூசேஷன் கவுன்சில் சீக்கிரமா ஒப்புதல் கொடுத்துருவாங்க இந்த ராக்கெட் ஃபோர்ஸ் படையணியை உருவாக்குவதற்கு அப்படின்னு சொல்றாங்க. மெயினா இந்த ராக்கெட் ஃபோர்ஸ் படையணி நம் எதிரியான சீனாவை மனதில் வைத்து உருவாக்கப்பட உள்ளது. யுத்த நேரத்துல சீனாவுக்கு எதிராக எல்லை பகுதியில் தாக்குதல் நடத்துவதற்காக உருவாக்கப்பட உள்ள ஒரு பிரத்யேகமான அமைப்பு தான் இந்த ராக்கெட் ஃபோர்ஸ் படையணி. அடுத்த டாபிக், சமீபத்துல டெல்லியில பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் 350 IPS மற்றும் DGPகள் கலந்து கொண்ட ஒரு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்துல இந்தியாவின் அண்டை நாடுகளின் மீது சீனாவின் ஆதிக்கம் எப்படி வளர்ந்து வருது, இப்படி சீனாவின் ஆதிக்கம் வளர்ந்து வர்றதுனால இந்தியாவுக்கு எதிர்காலத்துல எந்த மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. சீனா இந்தியாவின் அண்டை நாடுகளான பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மாலத்தீவ், நேபாளம் போன்ற நாடுகளுக்கு அதிக அளவு கடன்களை கொடுத்து இந்த அண்டை நாடுகளை கடன் வலையில் சிக்க வைத்து சீனா தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இந்த நாடுகளை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யறாங்க. இப்படி செய்யறது மூலமா இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து இந்தியாவின் ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்கு சீனா முயற்சி செய்து வராங்க. சீனாவின் இந்த திட்டத்தை முறியடிப்பதற்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் ஃபியூச்சர்ல எடுக்கலாம் அப்படின்னு இந்த கூட்டத்துல விவாதிக்கப்பட்டது. அடுத்த டாபிக், சீனா அப்படின்னாலே பிரச்சனை, அதுதான் முதல்ல நம்மளுக்கு ஞாபகம் வரும். இந்தியாவுக்கு தான் எல்லை பகுதியில பிரச்சனையை கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு பார்த்தா சமீப காலமா பூட்டானுக்கும் சீனா எல்லை பகுதியில பிரச்சனை கொடுத்துட்டு வராங்க. 1960ல இருந்தே இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்து வருது. இந்த விஷயம் சீனாவுக்கு பிடிக்காததுனால இந்தியாவுக்கு எப்படி எல்லை பகுதியில பிரச்சனை கொடுக்கறாங்களோ அதே மாதிரி பூட்டானுக்கும் சீனா சமீப காலமா எல்லை பகுதியில பிரச்சனை கொடுத்துட்டு வராங்க. சீனாவும் பூட்டானும் தங்களுடைய எல்லை பகுதியில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக 2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் பேச்சு அளவுல தான் இருக்கு. சீனாவுக்கும் பூட்டானுக்கும் இடையே உள்ள எல்லை பிரச்சனை முடியவே முடியாது அப்படிங்கிறது சமீபத்துல நடந்த ஒரு இன்சிடென்ட் மூலமா தெரிய வந்திருக்கு. அந்த இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, பூட்டானின் வடக்கு பகுதியில் உள்ள பசம்லுக் மற்றும் ஜஹார்லுக் அப்படிங்கிற 2 கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை சீனா தன்னுடையது அப்படின்னு உரிமை கொண்டாடிட்டு வராங்க. இந்த 2 பகுதிகளும் பூட்டானின் மைய பகுதியில இருக்கு. சீனா இப்படி மைய பகுதி தனக்கு தான் அப்படின்னு உரிமை கொண்டாடுறது பூட்டான் நாடே தனக்கு தான் சொந்தம் அப்படின்னு உரிமை கொண்டாடுற மாதிரி இருக்கு. அடுத்த டாபிக், இந்திய ராணுவத்துல அதிக பயன்பாட்டுல உள்ள T-72 டேங்க்ஸ தரம் உயர்த்தணும் அப்படின்னு இந்திய ராணுவம் முடிவு பண்ணிருக்காங்க. எதற்காக இந்த T-72 டேங்க்ஸ தரம் உயர்த்தணும்னு இந்திய ராணுவம் முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, சமீபத்துல நடந்துட்டு இருக்கிற உக்ரைன் ரஷ்யா போர்ல இந்த T-72 டேங்க்ஸ் மிகவும் மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்திய ராணுவம் T-72 டேங்க்ஸ ஒரு ஹைபிரிட் ரக டேங்க்ஸா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு வராங்க. இந்த T-72 டேங்க்ஸ எப்படி ஹைபிரிட் டேங்க்ஸா மாத்த முடியும் அப்படின்னா, T-90 டேங்க்ஸ்ல இருந்து
அல்லது சில பாகங்களை இந்த டேங்க்ஸ்ல இணைச்சு இத ஹைபிரிட் டேங்க்ஸா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு வராங்க. இந்திய ராணுவத்துல இந்த T-72 டேங்க்ஸினுடைய பயன்பாடு அதிக அளவுல இருக்கு. ஆனாலும் கூட இந்த T-72 டேங்க்ஸ்ல மாடர்ன் வார்ஃபேருக்கு தேவையான உபகரணங்கள் போதுமான அளவுக்கு இல்லை. இதற்காக இந்த T-72 டேங்க்ஸ மாடர்ன் வார்ஃபேருக்கு தகுந்த மாதிரி மாத்துறதுக்காக சில உபகரணங்களை இணைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. இந்த ஹைபிரிட் டேங்க ஃபயர் பவர் மிக அதிகமாக இருக்கும் வகையில டெவலப் செய்து வராங்க. இந்த டேங்குகளை எதிரிகளின் தாக்குதல்ல இருந்து பாதுகாக்க எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மர்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாம 1000 HP திறன் கொண்ட புதிய இன்ஜின் இணைக்கப்பட உள்ளது. இந்த மாடிஃபிகேஷன்லாம் பண்றதுனால இந்திய ராணுவத்தின் டேங்க்ஸ் படையின் வலிமை அதிகரிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஜெய் ஹிந்த்.